ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஆஷ் கலரு மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணது. ஸோ இப்போ இதோட ப்ரைஸு நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ண மாட்டேறீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்மளோட சேனலில் 4:30க்கு வித் ப்ரைஸோடு நமக்கு ஆரி எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சொல்லுவேன். நான் என்னென்ன ப்ளவுஸ் ஆர்டர் வாங்குகிறேன், அந்த வாங்குகிற ப்ளவுஸ்க்கு என்ன ப்ரைஸ் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் கட்டாயமாக ஷேர் பண்ணிப்பேன். அதில் வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து இந்த கலர் தான். நான் அதனால தான் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன், ஆப்பிள் க்ரீன் கலரில் நெட் எடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் மாதிரி ஆஷ் கலர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி சாரீ கலர் லைட் ஆப்பிள் க்ரீன் ஷேடு வர்றதுனால த்ரெட்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அங்கங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனு பேட்டர்னு. ஆல்ரெடி நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ பண்ணோம், அதுக்கப்புறம் மெரூன் ஏன் ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன், அப்புறம் மூணாவது இந்த ப்ளவுஸு. ஸோ இது பேட்டர்ன் நல்லா இருந்தனால இதே மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு நான் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்தது என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரேட்டு கேட்டாங்க, அக்கா ரேட்டு வந்து இதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் நிறைய பேருக்கு வந்து ரேட் ஃபிக்ஸிங் பண்ண தெரியாமல் இருக்குது. ஆரம்ப காலத்தில் எனக்கும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுப்பேன், உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் ஒர்க்கு வேணும், அந்த பட்ஜெட் சொல்லிவிடுங்க, நானே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு 1000 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நமக்கு தெரியும்ல, ஒரு 1 டே 2 டேஸில் முடிக்கிற மாதிரி டிசைன்ஸு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த 2000ன்றது லாபம் தான், 1000ன்றது லாபம் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரேட் ஃபிக்ஸிங் வந்து ஒரு அதே மாதிரி இன்னொன்று என்ன நான் சொல்வேன்னா, நிறைய பேஜில் பாருங்கள், நிறைய பேஜில் பார்த்துட்டு அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். அதை விட ஒரு 100 200 கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. ஸோ அது மூலிமா கூட உங்களுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸிங் வந்து நீங்கள் அப்படியே சீக்கிரமாக கற்றுக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரியும் உங்களோட வேலை வந்து அதிகமாக இருக்குது, இதுக்கு இவ்வளோ கம்மியெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வாங்காதீங்க தாராளமாக. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு போடுறோம், நம்ம கை வலிக்க போடுறோம், இடுப்பு வலிக்க போடுறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு ஒரு 2000 ரூபாய் டிசைன் 500 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்துட்டு நமக்கு இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், அந்த காசை திரும்ப நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே கொடுப்போம். அதுக்கு நம்ம போடாமே இருந்துடலாம் அப்படின்னு தான் தோணும் எனக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில். என்ன இப்படி கம்மி பண்ணுறாங்க, அதுக்கு போடாமே இருக்கலாம். ஃபிசியோதெரப்பிக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும், அப்புறம் வந்து பேக் பெயினுக்கு, அப்புறம் கை வலி, நாளாக ஏஜ் ஆக நமக்கு எலும்பு தேய்மானம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் அதுக்கு அந்த காசு அங்கே கொடுப்போம் இல்லையா, அதுக்கு போடாமே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்ற மாதிரி எனக்கு தோணிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்ன்ட்டு. அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுங்க. அவங்களும் வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கட்டாயமாக அந்த பட்ஜெட்டு நீங்கள் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பார்டர்னால் இந்த ரேட்டு தான், ஒரு பார்டரில் நம்ம ஒரு ஸ்டோன் வச்சோன்னா இந்த ரேட்டு, ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் இப்போ இவ்வளோ ரேட் விற்கிதுன்னா அந்த கிளிப் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மெட்டீரியல் தனியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நீங்கள் போடுற உழைப்பை தனியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு 20 ருபீஸ் அப்படி வச்சுக்கோங்க கணக்கு. நீங்கள் போடுறதுக்கு 20 இல்லை 10 ருபீஸ் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவேன், நான் வந்து 1000 ரூபாய் ப்ளவுஸே வந்து 3 நாளில் போட்டுருவேன் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து இப்போ 1000 ரூபான்னா ஒரு 200 மெட்டீரியல்ஸ் போனாலுமே பேலன்ஸ் 800 உங்கள் கையில் இருக்கணும். அப்போ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1.5 நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ அந்த ப்ளவுஸை வந்து போட்டு முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது லாபம், இல்லைனா அது நஷ்டம். நீங்கள் தான் வாங்கி பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் ஏன் அப்படி சொன்னேன், இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஆர்டரே வரல, நீங்கள் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிறீங்க, அங்கே வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் ஒர்க்கில் உங்களுக்கு பாதி காசாவது வரும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடல அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம்னா அவங்க வந்து உங்களை வேலைக்கு ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 1000 ரூபாய்னா நீங்கள் ஆஃப் டேயில் போட்டு முடிக்கணும் இல்லையா. இப்படி தான் நீங்கள் பேசிக்கணும், பாதிக்கு பாதி. அதாவது 40% உங்களுக்கும் 40% ஓனருக்கு, 20% மெட்டீரியல்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து ஐடியா பண்ணி பண்ணுங்கள்.
கொஞ்சம் லேட் ஆகும் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா இன்னமும் என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 8 இயர்ஸ் ஆனாலும் சரி 9 இயர்ஸ் ஆனாலும் இன்னமும் வந்து என்கிட்ட கேட்குறாங்க ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண தெரியலன்ட்டு. அதுதான் நான் இப்படி சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். பார்டருக்கெல்லாம் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி ஒர்க்கு போட்டிங்கன்னா அதுக்கு என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸில் பாருங்கள், எல்லாருமே வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க. அந்த ரேட்டை விட ஒரு 100-200 கம்மி பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸிங் ஐடியா கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 நான் வாங்கியிருந்தேன். ஏன் நான் 5000 வாங்கியிருந்தேன்னா, இது வந்து கை வந்து ரொம்ப பெருசு, இவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அதனால் ரொம்ப பெரிய கை. கீழே அந்த ஷார்ட் ஹேண்டு சுற்றளவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிட்ட வந்திருந்தது எங்களுக்கு. இது ஷார்ட் ஹேண்டு தான், அந்த சுற்றளவே 15 இன்ச் கிட்ட வந்திருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒர்க்கும் அதிகமாச்சு. ஒரு ஹேண்டு வந்து நான் 2 டேஸ்லேயே போட்டேன். ஒரு ஹேண்டு 2 டேஸ்க்குனா அப்போ 2 ஹேண்டு 4 டேஸ் ஆச்சு. அப்புறம் பேக் நெக்கு ஒரு ஒன் டேயில் போட்டேன். பேக்கும் ஃப்ரண்ட்டும் 1.5 டேயில் போட்டேன். 4 and 5.5 டேஸில் வந்து நான் இந்த ப்ளவுஸை போட்டேன். நான் ஒரு ஆள் தான், வேறு யாரும் ஹெல்ப்புக்கெலாம் கிடையாது, நான் ஒரு ஆள் தான். ஸோ நான் வந்து இப்படி கணக்கு வச்சுக்கிட்டேன். எப்படின்னா இப்போ 1 டேக்கு 1000 rupees அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டேன். நான் வேலை செஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 hours 4 hours தான் நான் செஞ்சுருப்பேன். ஏன்னா வீட்டு வேலையும் இருக்குல்ல, நான் அதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு ஆரி ஒர்க்குக்கு மட்டும் ஒரு 4 hours தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ 5.5 டேஸில் நான் இது முடிச்சிருக்கேன். அப்போ நான் வந்து நானே கணக்கு வச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், அப்போ 5 நாளைக்கு 5000 ரூபாய், அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டேன். அதில் வந்து மெட்டீரியல்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு நாளைக்கு வந்து நான் 800ன்னு கணக்கு வச்சுக்கிட்டு மெட்டீரியல்ஸ் 200 அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன் 5 நாளைக்கு. அப்போ இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுட்டு 4000 rupees எனக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நான் வந்து 5 நாளில் இந்த டிசைனை போட்டு முடிக்க முடியும். அப்போ தான் எனக்கும் லாபம். ஏன்னா நம்ம 4 hours தான் நான் வேலை செய்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக வேலை செய்யலை, 4 hours தான். ஏன்னா கிளாஸ் எடுக்கணும், வீட்டில் சமையல் வேலை இருக்குது, எல்லா வேலையும் இருக்குது. அதனால் 4 hours எனக்கு வந்து தாராளமாக இது போதும். அண்டு அதுக்கப்புறம் இது இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு தனியாக தான் நான் வாங்கியிருக்கேன் 750. ஸோ அது தனி. அப்போ நான் இதுக்கு மெட்டீரியலுக்கு ஒரு 1000 ரூபாயும் என்னோடய வேலை செஞ்சதுக்கு நான் 4000 ரூபாயும் இதை நான் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த டிசைனுக்கு 5000 தாராளமாக இந்த டிசைனுக்கு நம்ம வாங்கலாம். இப்போது நீங்கள் வந்து இதுலேயே சர்தோசி ஒர்க் கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா கட்டாயமாக இந்த டிசைன் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சர்தோசி ஒர்க்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஒர்க்கெலாம் கொடுக்குறீங்க, பேக் நெக் வந்து நல்லா பெருசாக்குறீங்க அப்படின்னா இதே டிசைனை நீங்கள் 7000க்கு பண்ணலாம், 10,000க்கு பண்ணலாம், 15,000க்கு பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட ஒர்க்கு டிசைனை பொறுத்து. நீங்கள் ஜர்தோசி கொடுக்குறீங்களா, இல்லை சுகர் பீட்டில் வந்து லோடிங் கொடுக்குறீங்களா, இல்லை பேக் நெக் ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடி மாதிரி கொடுத்துட்டு அதில் லோடிங் ஃபில்லிங் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு டிசைனு. ஓகேங்களா, அந்த மாதிரி உங்களோட ஐடியா தான். ஸோ நான் வந்து இப்படி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 4000 எனக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டு 1000 rupees மெட்டீரியல். ஆனால் நமக்கு 1000 rupees கூட மெட்டீரியலுக்கு ஆகாது. மிஞ்சி போனால் என்ன ஒரு 500-600 தான் ஆகும். அப்போ கூட நமக்கு பாருங்கள் 4400 கிட்ட நமக்கு வருது. ஸோ அது நமக்கு பெனிஃபிட்டு தான் இந்த டிசைனு. அதனால் வந்து நான் 5000 வாங்கியிருந்தேன். ஸ்டிச்சிங் வந்து 750 வாங்கியிருந்தேன். 5000 ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ரேட் வைஸ் உங்களுக்கு புரியுதான்றதை சொல்லுங்கள். புரியல அப்படின்னா நான் இன்னொரு நாள் கூட வந்து உங்களுக்கு நான் அந்த ரேட் வைஸ் நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து பகலில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பகலில் பண்ணால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 3-4 o'clock தான் வந்து நான் வீடியோவே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் தூக்க கண்ணிலேயே வந்து பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான், கோச்சிக்காதீங்க. என்னென்னா உங்களுக்கு இதில் எதனா புரியல அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நான் நம்மளோட சேனல்லே வந்து அடுத்த வீடியோவில் அது வந்து நான் என்னன்றதையும் அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் வந்து இப்படி தான் வாங்குவேன். இப்போ இங்கே வந்து என்கிட்ட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா 20% வந்து மெட்டீரியல்ஸ்க்கு லெஸ் பண்ணிப்பேன், 40% அவங்களுக்கு கொடுத்துருவேன், 40% நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரியும் நான் எடுத்துப்பேன். ஏன்னா அவங்க வெறும் ஆரி ஒர்க்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. என்னோடய க்ரியேட்டிவிட்டி, நான் ட்ராயிங் வரைகிறேன், நான் திங்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால் எனக்கு 40%,
அவங்க ஒன்லி போடுறது மட்டும்தான். நான் சொல்லி கொடுத்தா தான் அவங்க போடுவாங்க. இந்த ஃபில்க்குள்ளே இதை போடு, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இந்த ஃபில் பண்ணு அப்படிங்கிறது. மற்றபடி அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்போ அதனால் அவங்களுக்கு 40% கொடுத்துருவேன். நான் 40% எடுத்துப்பேன். ஸோ இதுதான் வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நான் கொடுக்கறது. மற்றபடி நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க, நான் 1 ஹவருக்கு 100 ரூபா கொடுக்குறோம், 1 ஹவருக்கு 70 ரூபா கொடுக்குறோன்னு. அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் புதுசாக ஆரி கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு ஜாப் ஒர்க் மாதிரி வேணும். அதில் வந்து நல்லா சூப்பராக போடுற பசங்களை மட்டும் தான் எடுத்து ஜாப் ஒர்க் கொடுப்பேன் நான். அவங்களுக்கு வந்து நம்ம 1 ஹவருக்கு 100 ரூபாய்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா 1000 ரூபாய் ப்ளவுஸே அவங்களாம் 3 நாள் 4 நாள் வச்சு போடுவாங்க. அப்போ அது நமக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். அதனால தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணிப்பேன். ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது இப்படி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். 1 ஹவருக்கு 100 ருபீஸ் அதெல்லாம் நான் இன்னும் தந்ததே கிடையாது. இப்படி தான் 40% மெட்டீரியலுக்கு 20%. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. நிறைய ப்ளவுஸ் இருக்குது அண்ட் யூஎஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதுவும் கூட சீக்கிரமாக நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த யூஎஸ் ஆர்டரை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.